கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. ஓகே, நம்ம வந்து 31/7/2025க்கான கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிறோம். வந்தாலும் சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் ப்ளே பண்ண வந்தால் 36,000. ஓகேவா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் 31 வந்து லாஸ்ட் டேட். ஓகேவா, 70 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ண போது 36,000. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபர். நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துருக்காங்க. 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 15 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து 5 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 954 960 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலுக்கு 3 நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, 954. இந்த 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 954 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 344. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கலாம். 9 அப்படி இல்லைன்னா 0. ஓகேவா, 9 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 954 வச்சுருக்கீங்க, நமக்கு 9 அல்லது 0 வந்து கிடைச்சிருக்கு. இதில் வந்து 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 803 045. இதை முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 803 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 803 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 344 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 2. 9 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 803 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 469 412 இருக்குது. இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 469 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 469 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 344 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 5. 9 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 469 வச்சுருக்கேன். 9 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 379 998 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, அது நம்ம 379 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 344 போர்டில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 6. 9 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 379 வச்சு அடிக்கலாம். 9 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 277 376 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 277 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 277 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 344 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைனா 7. 9 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 277 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நேற்றுக்கே நான் வந்து 9 6 தான் எடுத்தேன். ஆனால் நம்ம வந்து கடைசியில் 9 0 தான் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவில். நம்ம அந்த சேனலில் 9 6 கொடுத்துருந்தேன். ஏன்னா நமக்கு 9ஆம் நம்பர் வரும்னு நினச்சி தான் நான் வந்து 9ஆம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகேவா, அதனால் மிஸ் ஆகக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் பார்த்துருக்கீங்க 9 7 இல்லாமல் ஆட்டமே இல்லாமல் போது நம்ம கணிப்பில் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸில் வந்துச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்மளை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. ஓகே, வியாழக்கிழமை வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 3 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக 3 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் 766. இந்த 766 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 766 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 152. ஓகேவா, 152. இதில் வந்து புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்சது பார்த்திங்கன்னா நமக்கு 9 அப்படின்னா 2. 9 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 766 வச்சுருக்கோம். நமக்கு 9 அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 696. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 696 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 152 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 9. 5 அல்லது 2 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து
96 வச்சுருக்கு. நமக்கு 5 அல்லது 9 நம்பர் எடுத்திருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 455 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 455 நம்ம 455 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய எண் பஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 0 6 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது நம்ம 455 வச்சு எடுக்கல. நமக்கு 6 அல்லது 0 வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு 0 வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இது உங்கள் கணிப்பில் 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முதல்ல நாளைக்கு ஆல் போர்டு மட்டும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுற முதல்ல எனக்கு தெரிஞ்சு 9 அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்ஸ் அதிகமாகவே இருக்குது. வீக்லி செட் வச்சு எடுக்கல. நமக்கு 0 அல்லது 6 நம்பர்ஸ் இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸாக இருக்குன்னு அதிகமாகவே இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா வீக்லி செட்டில் 1ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 96, 69, 90, 09 சாரி 009, 76, 67, 70, 07 நம்பர் 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நம்ம கமெண்ட் பண்ணி வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு 91, 19, 71, 17 ஓகேவா. 17 ஏன்னா நாளைக்கு 1ஆம் நம்பர்ஸ் கணிப்பில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணுங்கள். வினைஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மலை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 376 ஓகேவா. 376 ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குணசேகரன் அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36 கொடுத்துருக்காப்புல, 63. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏசிக்கு வந்து 36ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக அவர் பார்த்தீங்கன்னா சுமித் ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மாறிடுச்சு. மித்தபடி 8-2 ஒரு நம்பர்ஸும் வரல. அல்லினா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் எடுத்திருப்பாப்புல. சி போர்டு பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் சூப்பராக எடுத்திருக்காப்புல. அடுத்தபடியாக ஈஸ்வரன் அவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் முத்து ஆல் போர்டுக்கு 6, 7, 4 கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா 6, 7 2 நம்பருமே வந்து சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஓரளவுக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணி விளையாடுங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா விஜய் பாஸ்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்துருப்பால. 6ஆம் நம்பரும் பாஸ் ஆயிடுச்சு, 7ஆம் நம்பரும் பாஸ் ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப பேர் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா பாலா அவர் பார்த்தீங்கன்னா நேற்று ஆல் போர்டுக்கு 7, 6, 3 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 நம்பருமே வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. வச்சுருந்தாப்பெல்லாம் ஒரு ஏபிக்கே ஒரு வின்னிங்ஸ் 37ங்கிறது சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் எல்லாம் சி போர்டு கொஞ்சம் எதிர்பார்த்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பி போர்டுக்கு மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இவரும் சி போர்டுக்கு 3 எல்லாமே கொஞ்சம் 3 பேர் போர்டு மாறி கொஞ்சம் எடுத்துருக்கீங்க. ஆல் போர்டு டைப் பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 7 அல்லது 5ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கல. 7ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல. 6ஆம் நம்பர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. 7ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்து கொடுத்துருக்கீங்க. நம்ம தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். 6ஆம் நம்பர் எடுத்தும் வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு 6 அல்லது 8ஆம் நம்பர் எடுத்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து போயிடுச்சு. ஆல் போர்டு மட்டும் டைப் பண்ணி தான் 6ஆம் நம்பர் வின்னிங்ஸ் வந்திருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுக்குறப்பல. ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 37, அது ஏசிக்கு இந்த மாதிரி எடுத்தாப்புல. ஆனால் சூப்பராக வந்து ஏபிக்கு 37 வந்து சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுக்குறப்பல. கொஞ்சம் நோட் பண்ணி விளையாடுங்க. வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஏபிபிசியில் ஒரு அருமையான கணிப்பு கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கல. 7ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுக்குறப்பல. அடுத்தது பொன்முருகன் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்பர்ஸ் எடுத்துருக்காப்புல. 63 எடுத்துருக்காப்புல. 36 மட்டும் வச்சுருந்தப்போ ஆல் போர்டில் ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம் ஏசிக்கு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. பி போர்டுக்கும் சிங்கிள் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துட்டாப்புல. ஆனால் சி போர்டு மட்டும் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம்னா ஒரு ஃபுல் வினிங்கே கொடுத்துருக்கலாம். சூப்பரான ஒரு வெற்றியாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8, 3, 7 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே இன்றைக்கி பார்த்துருக்கு சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. இவரும் பார்த்தீங்கன்னா 378க்கு 376 வச்சுருந்தோம்னா சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம்.
மாணிக்கி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 6 எடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு. சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா 7 6 எடுத்துருக்காப்புல. 7 6 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நம்ம கமாண்டை மேட்ச் பண்ணிங்கன்னா 7 அல்லது 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக ஒரு வினிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் மேட்ச் பண்ணி வாங்கினா ஒரு வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைச்சிச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நேற்று தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே நாளைக்கு இன்னிங்ஸ் வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?